சரிங்க சார். இதற்கு முன்னதாக பார்த்தோம்னா, இப்ப நீங்க சொன்ன மாரி இதற்கு மூல காரணம்னே பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதி வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பனைமரம் ஏறி கல் இறக்கும் ஒரு முயற்சி. அதுல அவங்க ஒரு கோடு வேற வச்சிருக்காங்க. ஒரு தீம்லாம் சொல்லுவாங்கல்ல. "கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை." ம். அத ஃபர்ஸ்ட் பேசிர்லாமே. அவரு சீமான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நேத்து இல்ல. அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. "கல் எங்களோட உரிமை, எங்கள் உணவுன்னு" சொல்லியிருக்காரு. அத பத்தி சொல்லுங்களேன். அவர் கல்லுக்கு மட்டும் இல்ல, கள்ளச்சாராயத்துக்கே ஆதரவாக பேசினவர் தான். பிறந்த பொழுதே பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் சேனை இது தொட்டு வைப்பாங்க இல்லையா, அவருக்குலாம் அவங்க ஊர்ல காய்ச்சின, அவங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ராமநாத் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கருவேல மரங்கள் ஜாஸ்தி, சீம கருவேல அதுக்குள்ளதான் சாராயம் காய்ச்சுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காய்ச்சின சாராயம் மதுவிலக்கு அமலில் இருந்த பொழுது, அவர் பிறந்தது 1960, அவர் பிறந்த பொழுது கடுமையான மதுவிலக்கு தமிழ்நாட்டுல அமலில் இருந்தது. அந்த தேதியில இவருக்காக ஸ்பெஷலா காய்ச்சின சாராயம் தான் தொட்டு வச்சுதான் அவரை பிறந்த உடனே சாராயம் குடிச்சவருங்க அவர். அதனால அவரு சாராயம் குடிக்கிறத ஒன்றும் உரிமை சொல்றது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படும்படியான விஷயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது.